Hi friends, welcome back to Birundha Creative Topics. இன்னைக்கு நம்ம வழக்கம் போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது வேலைக்கு போகிறவங்களுக்கான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை உங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கேன். வேலைக்கு போகிறவங்க மட்டும்தான் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. வீட்டில் இருக்கவங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேலைக்கு போகிற பெண்களுக்கு வெங்காயம் பூண்டு இதெல்லாம் உரித்து வைக்கிறதுக்கு டைமே இருக்காது. நான் எப்போ உரித்து ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் குழந்தைங்களுக்கு ஹோம்ஒர்க்லாம் சொல்லித்தரும்போது தான் நான் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் உரித்து வச்சுப்பேன். அதாவது குழந்தைங்களுக்கு நிறைய ரைட்டிங் ஒர்க்லாம் இருக்கும். எப்படியும் நம்ம 1 ஹவராவது குழந்தைங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் உரித்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்த மாதிரியும் இருக்கும். நமக்கு வெங்காயம் பூண்டு இதெல்லாம் உரித்து ஸ்டோர் பண்ண மாதிரி இருக்கும். மறுநாள் காலையில் இந்த வெங்காயம் பூண்டு உரிக்கணும் அப்படிங்கிற டென்ஷன் நமக்கு இருக்காது. என்ன கொஞ்சம் கத்தியை மட்டும் கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்க. ஒரு நாள் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் உரித்து வச்சுப்பேன். அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா நான் முருங்கைக்கீரையெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இன்றைக்கி இருக்க பெரும்பாலான குழந்தைங்களுக்கு கீரையை பார்த்தாலே பிடிக்கிறது கிடையாது. நம்ம என்ன தான் கூட்டு அப்புறம் பொரியல் இது மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தாலும் கண்டிப்பாக கீரையை குழந்தைங்க அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்யும்போது, அதாவது பக்கோடா செய்யும்போது, சாண்ட்விட்ச் செய்யும்போது, அப்புறம் கட்லெட்லாம் செய்யும்போது அவங்களுக்கே தெரியாமல் நம்ம ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையை எடுத்து போட்டு நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்ருவாங்க. கண்டிப்பாக இதில் கீரை இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. என் குழந்தைங்களுக்கும் கீரை அப்படின்னா பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 4 days ஒன்ஸ் இந்த மாதிரி கீரையை உருவி ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுடுவேன். சப்போஸ் நம்ம ஸ்நாக்ஸ் செய்யும்போது அவங்களுக்கே தெரியாமல் ஒரு கைப்பிடி எடுத்து நான் போட்டுருவேன். நம்ம முருங்கைக்கீரையை குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா முருங்கைக்கீரை சாப்பிட சாப்பிட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஒழிச்சு தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம வாரத்தில் 2 நாள் இல்லைன்னா 3 நாள் இட்லி, இடியாப்பம், புட்டு இது மாதிரி ஐட்டங்கள்லாம் செய்வோம். அப்போ இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சு மேலே இட்லி ஊற்றுவோம். அந்த இட்லி ஊற்றும் போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பட்டாணியை ஊற வச்சு ஒரு கிண்ணத்தில் வச்சுப்பேன். நம்ம தனியாக வேக வச்சோம் அப்படின்னா கேஸும் வேஸ்ட் ஆகும், நமக்கு டைமும் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி இட்லி இடியாப்பம்லாம் செய்யும்போது நம்ம பட்டாணியை வேக வச்சு அதை ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைங்கும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்படியும் 2 இட்லியாவது ஊற்றுவோம். இந்த இட்லி வேகிற டைமில் இந்த பட்டாணியும் பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துடும். இதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு டவலில் போட்டு நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு, அதாவது சுத்தமான லஞ்ச் டவலில் போட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா 4 or 5 days நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். உங்ககிட்ட ஜிப்லாக் கவர் இல்லை அப்படின்னா ஒரு ஏர்டைட்டான பாக்ஸ் இருந்தாலே போதும். நம்ம டக்குன்னு இப்போ குருமாலாம் செய்கிறோம் அப்படின்னா அந்த டைமில் பட்டாணி வேக வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. டக்குன்னு ஒரு கைப்பிடி எடுத்து போட்டுக்கலாம். அதே மாதிரி பிரியாணிக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேலைக்கு போகிறவங்க துணி துவைக்கிறதுக்காக அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது வாஷிங் மிஷின் தான். அப்படி துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம போட வேண்டியதாக இருக்கும். அதாவது இந்த மாதிரி பட்டன் வச்சதெல்லாம் நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா பட்டனை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு போடணும். அது மாதிரி ஜிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அதையும் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு போடணும். இல்லை அப்படின்னா அந்த ஜிப்புலாம் உடஞ்சி போயிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த பட்டன் ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரெஸ் ஃபுல்லாக படும்போது மற்ற ட்ரெஸ்ஸுங்களையும் அது கிழிச்சிடும். அதனால் எப்பயுமே நம்ம துணி போடும்போது இந்த மாதிரி பட்டன்ஸ் எல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணி தான் போடணும். அதாவது நம்ம வாஷிங் மிஷின்லலாம் துணி துவைக்கும் போது இந்த துணி சீக்கிரமாக நஞ்சு போயிடும். அதுக்கு நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக லிக்விடு ஆட் பண்ணிவிட்டு அது கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு ஷாம்பு ஆட் பண்ணிக்குவேன். இந்த ஷாம்பு ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த துணியோட ஷைனிங் ரொம்ப நாளைக்கு வரும், அதாவது வெளுத்து போகாது. நான் நைட் டைமில் இட்லி ஊற்றும் போது இந்த மாதிரி கோதுமை மாவை வேக வைப்பேன். இதை வேக வைக்கும்போது கண்டிப்பாக நம்ம ஈரம் துணி இல்லாமல் யூஸ் பண்ணிக்கணும். மேலே ஒரு காட்டன் துணி ஈரம் இல்லாமல் நம்ம போட்டுட்டு வேக வச்சுக்கலாம். இதை வேக வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சலித்து ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இதே மாதிரி நான் அரிசி மாவையும் வேக வச்சு சலித்து ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஏன் இதை வேக வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இடியாப்பம் புட்டு இதெல்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான். இந்த மாதிரி நான் ஒரு 15 days ஒன்ஸ் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன். இப்படி வச்சு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டு வர்றோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம சுடு தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு இடியாப்பம் புட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். வேக வைக்கணும் வறுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. என்ன தான் நம்ம வேலைக்கு போயிட்டு வந்தாலும் நமக்குன்னு கொஞ்சம் டைம் கண்டிப்பாக ஒதுக்கி தான் ஆகணும். குறிப்பாக ஃபேஸ்க்கு சில இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி இயற்கையான முறையில் பீட்ரூட் ஃபேஷியல் தான் நான் ரெடி பண்ணி வச்சுக்குவேன்.
இதில் நான் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக பீட்ரூட், அப்புறம் கஸ்தூரி மஞ்சள், பன்னீர் விட்டு அரைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி வந்து வச்சுக்குவேன். இதை நான் வந்து வீக்லி 2 டேஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுவேன். இப்படி ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட ஃபேஸ் வந்து நல்லாவே கலராக சேஞ்ச் ஆகும். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என் கையிலே நல்லாவே தெரியும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிறது. இது நம்ம வந்து ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளோட ஃபேஸ் வந்து பிரைட்னஸாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்களால இதை வந்து டெய்லியும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியாது. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். வீட்டில் இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா இதை டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸ் நல்லாவே பிரைட்னஸாக இருக்கும். மதியம் வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்கும்போது இந்த இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம 2 or 3 டேஸ் வந்து ஸ்டோர் பண்ணியும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி நான் இந்த நெல்லிக்காயை வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து வாங்கி வச்சுப்பேன். இதை வாங்கி வச்சதுக்கப்புறமா இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பீஸாக நான் வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஜிப்லாக் கவரில் வந்து போட்டு வச்சுருவேன். ஜிப்லாக் கவர் ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து ஜிப்லாக் கவர் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஏர்டைட்டான பாக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அடிக்கடி நெல்லிக்காய் ரசம், நெல்லிக்காய் சாதம் இந்த மாதிரிலாம் வந்து அதிகமாக பண்ணுவேன். அதனால் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இந்த மாதிரி நெல்லிக்காயையும் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து நம்ம சமைக்கிறதுக்காக பூசணிக்காயெலாம் வந்து வாங்குவோம். சமைக்க டைம் இல்லாமல் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா பாதி சமைச்சிட்டு பாதி வந்து எடுத்து வைக்கிற மாதிரியும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்பயுமே வந்து ஒரு வெள்ளை துணி வந்து எடுத்துப்பேன். நல்லா சுத்தமான வெள்ளை காட்டன் துணி வந்து எடுத்துகிட்டு அது மேலே இந்த பூசணிக்காயை வச்சு நம்ம நல்லா சுற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது 3 or 4 டேஸ் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம வேலைக்கு போகிற அவசரத்தில் டைம் இல்லை அப்படின்னா இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பாக்ஸில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 3 or 4 டேஸ் வந்து நமக்கு நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்து சமைக்கிறப்ப நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். அடுத்து நான் சண்டே அப்போது இந்த மாதிரி வெல்லத்தை வந்து நுணுக்கி வச்சுக்குவேன். நான் எப்பயுமே வெல்லத்தை வந்து டைரெக்டாக வந்து எதுலேயுமே சேர்க்கவே மாட்டேன். ஏன்னா அதில் வந்து மண், கல் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறைய இருக்கும். அதை வந்து எப்பயுமே வந்து நல்லா காய்ச்சிட்டு அதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு பால் காய்ச்சி கொடுக்கும்போது டைரெக்டாக வந்து வெல்லம் சேர்த்து நம்ம கொடுக்கலாம். இப்படி கொடுக்கும்போதும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம எது செய்யும்போதும் பார்த்திங்கன்னா சுகரை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெள்ளை சிரப்பு வந்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அதுவும் குழந்தைங்களுக்கு இன்னும் ரொம்பவே நல்லது. நான் இந்த வெள்ளை சிரப்பை வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். எனக்கு பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரெஷ் பட்டாணி கிடச்சிது அப்படின்னா நான் வந்து வாங்கி வச்சுக்குவேன். வாங்கி வச்சுட்டு இது நல்லா உரித்து ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு நல்லா நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்குவேன். என் குழந்தைக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மட்டர் ஆலு கறி ரொம்பவே பிடிக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க கேட்கும்போது டக்குன்னு வந்து செஞ்சு கொடுப்பேன். இது மாதிரி உரித்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கும் போது நமக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கும்போது நம்ம ஈஸியாக வந்து எடுத்து செஞ்சுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் எப்பயுமே இந்த மாதிரி கொத்தமல்லியை வந்து தலை தனியாக தண்டு தனியாக தான் வந்து பிரித்து வச்சுக்குவேன். ஏன் அப்படி பிரித்து வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே ஒன்றா வைக்கும்போது சீக்கிரமாக வந்து அழுகிடும். அந்த காம்போடு அது இருந்துச்சு, இந்த தலையும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக அழுகிடும். அதுக்காக நான் எப்பயுமே இந்த மாதிரி பிரிச்சுட்டு தனியாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இப்போ ரசத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த தண்டு போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படிங்கும்போது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ நம்ம வேலைக்கெலாம் போயிட்டு வரோம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது, சட்னி அரைக்க முடியல அப்படின்னா இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதாவது எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை போட்டுட்டு அதில் நம்ம ஏற்கனவே உரித்து வச்சுருப்போம் இல்லைங்களா பூண்டு, அதை வந்து தட்டி இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா இது நல்லா வந்து வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் 1.5 ஸ்பூன் அளவு வந்து குழம்புத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் குழம்புத்தூள், சாம்பார் தூள் எது வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரொசீஜர் எல்லாமே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வந்து செஞ்சுக்கோங்க. அடுப்பு ஆனில் இருக்கும்போது நம்ம செஞ்சோம் அப்படின்னா குழம்புத்தூள் போடும்போது அது கருகிடும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பூண்டும் நல்லாவே காரமாக இருக்கும். குழம்புத்தூள் போடும்போது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி டக்குன்னு நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சட்னி அரைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு 1 மினிட்லேயே நம்ம வந்து இதை ரெடி பண்ணிடலாம். இது தோசை, சப்பாத்திக்கெலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம தினமும் ரசம் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி மிளகு, ஜீரகம், பூண்டு இதெல்லாம் வந்து இடித்து வைப்போம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து இடித்து வச்சுக்குவேன். இப்போ இன்றைக்கி வந்து நான் இடித்து ரசம் வைக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் இடிக்கும் போதே கொஞ்சமாக சேர்த்து வந்து இடித்து வச்சுக்குவேன். நாளைக்கும் அதை வந்து யூஸ் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு நான் க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்குவேன். நாளைக்கு எனக்கு வந்து ரசம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
அடுத்த நாள் மிளகு ஜீரகம் வந்து நுணுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. இதை வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை நான் வந்து இடித்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்குவேன். எனக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்கவங்களும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே டைம் மிச்சமாகும். மதிய டைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கான டைமை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்புறம் ஈவினிங் உங்களோட டெய்லி ரொட்டீன் ஒர்க்கை நீங்கள் வந்து பார்க்கலாம். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.